பொறுமையாக போட மாட்டேடா, பயமாக இருக்குடா நீ வேற. இவன் நான் இதுக்கே பயப்படுறான். அதே அந்த வீட்டை பற்றிலாம் பேசினா செம்மையாக பயப்பட போல இருக்கு. பாரு மச்சான் அவனை. டேய் சும்மாடா. ஏய் நீ போய் பால் எடுத்துடா. போங்கடா, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் இதாண்டா வேலை மயில். அவன் தான் பயப்படான்னு தெரியுதா, பொறுமையாக போட வேண்டியதான்டா. ஆமாம் மச்சான், அவன் அப்படிதான். அதெல்லாம் அதை கண்டுக்காத. வா மச்சான். ஆமாச்சான், நம்ம வந்துட்டோம்னா தான் அப்படியே போய் பாரு நான் கேட்பேன், கோவப்படுவான் பாரு. அப்படிதான் மச்சான் மச்சான் நம்ம கொஞ்சம் ஏய் சும்மா தான் கேட்டேன். சரி உட்காரு. ஏன் மச்சான் அந்த வீட்டை பற்றி சொன்னேன்னு எதுவும் பார்த்தியா? சரி சபரி ரொம்பண்டா. உட்காரோம். இல்லை மச்சான் அந்த வீட்டில் தான் அமானுஷமாக நடக்குதா. சும்மா வா போய் ரெட்டை என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன சொல்கிறேன்? சரி, நான் இருக்கிறப்ப அந்த வீட்டை பற்றி பசங்க எத்தனை டைம் தான் நான் சொல்லியிருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை பகல்லையா வைப்ப, நைட்டு தானே வைப்ப. என்ன மச்சான் இவன் இதுக்கு எப்படி பயந்துட்டு இருக்கான்? சரி சபரி ரொம்பண்டா. சரி பார்த்து அவன் பயப்படான்னு தெரியுதா, அவன்கிட்ட இதை பற்றி தான் சொல்கிறேன். இது மாதிரி தான் எங்கே போயிடுவான். நம்ம கிட்ட தான் வந்தாகணும். என்ன மச்சான் ரவி ஆளே காணும். அவனை நேற்று கலாச்ச கலையில் நேரம் சாமி ரூமில் சாமி கும்பிட்டுருப்பான். விட விட சாயந்தரம் டீ கடைக்கு வந்தாகணும், அப்போ பேசிப்போம் அப்படின்ற. சரி சொல்றி. சாப்பிட்டியா? எங்க இருக்க? சும்மா டீ குடிக்கலாம்னு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரயில் கூப்பிட்றேன். வா மச்சான். ஆமாம் ரவி எங்க? ரவியா? இரு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். பண்ணு. என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது மச்சான்? நேற்று கலாச்சார கலையில் எதுவும் கோச்சிக்கிட்டானா? அவன் தான் இந்த விஷயத்தில் வீக்குன்னு தெரியல. திரும்ப அதை பற்றி பேசினா அவன் கோச்சிக்க மாட்டான் பண்ணுவான். நீ போட்ட கவுண்டில் அன்றைக்கி நானே சிரிப்பாட முடியும். நானே சிரிச்சிட்டேன். சரி விடு விடு, எங்கே போயிடப்பா நம்ம பையன். ஹலோ சொல்லுடி. சொல்றா. அப்புறம் என்ன பண்ணுற? நீ என்ன பண்ற? சும்மா தான் இருக்கேன். ஆமா, இன்னைக்கு காலேஜ்ல இந்த ஒரு நிமிஷம் ரவி கால் பண்ணுறான். சொல்லு மச்சான். ஏதோ கோவத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிருந்த, இப்போ நீயே கால் பண்ணியிருக்க. ஏன்டா சும்மா சும்மா என்ன இந்த வீட்டை வச்சு கலாச்சிட்டே இருக்கீங்க? வா போய் இன்னைக்கு நம்ம 2 பேரும் என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். என்னது நிஜமா சொல்றியா? ஆமாம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அப்போ இந்த வீட்டுக்கு போகலாமா? வா. சரி சரி, இந்த சட்டை மட்டும் அழுக்கா இருக்கு, மாற்றிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. ஹலோ இருடி, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். போயிட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன். சரியா? பை பை. சரி என்ன சொல்கிற? உண்மை தானே? அந்த வீட்டுக்குள்ளே போகலாம்ல? வரேன், ஆனால் நீ என்னை பயன்படுத்த விட. சரி வா மச்சான், அதெல்லாம் பயமுறுத்த மாட்டேன். அந்த வீட்டில் ஏதோ அமானுஷமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு தான் செத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பையன் தான் சைக்கோவா மாதிரி கொலை பண்ணுறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. இதில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தே ஆகணும். வா மச்சான், இதான் மச்சான் அந்த வீடு. ரவி 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 நான் மேலே தான் இருக்கேன், வா. ரவி டே டே ரவி மச்சான் எங்கடா இருக்க? டேய் ரவி டே ரவி டேய் விளையாடாதடா.
டேய் உனக்கு தான் இருட்டுனா பயம், வாடா டே. டே மச்சான், டேய் நீங்க என்னடா பண்ற? நீ தான்டா கால் பண்ணி வர சொன்னேன். நான் எப்படி அவனை வர சொன்னேன்? நீ தான்டா இப்போ கால் பண்ணி வர சொன்னேன். நான் மட்டும் வீட்டில் சுட்டி தீவு தான்டா பார்த்துருந்தேன். பா சுட்டி வேணா அப்படிதான் பார்க்கணும். பா சுட்டி தீவுனா அப்படி தான் இருக்கணும். வேணா அந்த நேரத்தில் கால் பண்ணுறான். சொல்கிறா. டேய் சபரி, நானும் ரவியும் அந்த வீட்டுக்கு வெளியில தானே நிக்கிறோம். உள்ள போக ரொம்ப பயமா இருக்குடா, நீ கொஞ்சம் வாடா. இந்த நேரத்தில் அங்கே என்னடா பண்ணுற? மணி 19. டேய் இல்லடா, சும்மா தான் அங்க வரலான்னு வந்தோம். இப்போ ரொம்ப பயமா இருக்குடா, நீ கொஞ்சம் வாடா. சரி சரி இரு வரேன். உங்களுக்கு சத்தம் கேக்குதுடா. மச்சான் கேண்டீன் இருக்கு, உன்ட தீப்பெட்டி இருக்கா? இரா சீக்கிரம் பாருடா. இரா பார்க்குறேன்டா. இருக்குடா. இந்தா நீ சீக்கிரம் பத்தவேடா. இந்த இரா என்னடா அழிஞ்சிருச்சு? இல்ல மச்சான், நீ சீக்கிரம் பத்தவேடா. என்னடா அது புரியுடாத. டேய் ரவி, ரவி டேய் மச்சான், டேய் இருக்காம இருந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் கூட்டு வராதான்னு சொன்னேன். இப்போ பாத்தியா எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்னு? நான் எங்கடா கூட்டு வந்தேன்? அவன் தான்டா என்ன எங்க கூட்டு வந்தான். டேய் மச்சான், டேய் ரவி, ரவி, டேய் எங்கடா இருக்க? ரவி டேய் டேய் ரவி எங்கடா இருக்க? டேய் டேய் சபரி, இங்க வாடா. என்னடா? டேய் இங்க வாடா. என்னடா? இங்க வாடா. டேய் என்னடா இது? நம்ம போட்டோ கூட இங்க வந்து. இல்ல மச்சான், மச்சான் ரொம்ப பயமா இருக்குடா. இந்த வீட்டை வச்சு தான்டா என்ன கலாய்ச்சிங்க. நீங்க ஏதோ போன் இருக்குடா. நான் இப்போ இந்த வீட்டு உள்ள போன்டா. இதுல ரவி இருக்கான்டா. ஆமாண்டா. இவன் எப்படி அங்க தனியா வந்தான்? அதான் மச்சான் இப்போ வந்தான்.
என்னடா சவுண்ட் கேக்குது? என்னடாச்சு? எப்படி வரா? என்ன மச்சான் வீடியோ வந்த மாதிரி இருக்குடா. என்ன மச்சான் அதெல்லாம்? இது ஏதோ ரத்தத்துல அடிச்சு வச்சிருக்காங்கடா. அவன் இந்த மாதிரி வந்தான். இந்த பொம்மையெல்லாம் பார்த்தா பின்னாடி யாரும் அடிச்சாங்க. நமக்கும் ஒரு வேலை இது டைமண்ட் பாருங்க. 11:11. என்னடா சொல்ற? நான் வரும்போது 10:55. ஏய் ஒழுங்கா பாருங்க. வாட்ச் ஓடலடா. ஒழுங்கா பாடுறா. புது வாட்ச் தான்டா. இது கேட்ட மாதிரி இருக்கு. ரவிக்கு கால் பண்றா. வேலை பண்றதா? ஹலோ ரவி. சொல்லுப்பா. அம்மா ரவி இருக்கானா? தூங்கிட்டு இருக்கானேப்பா. என்ன தூங்கிட்டு இருக்கானா? நான் தூங்கிட்டு இருக்கானாடா. ஒரு கூட தெரியாதா? தெரியலடா. அப்ப இந்த வீடியோல பார்த்து தேடுறா. தெரியல மச்சான். நான் வந்த மாதிரி நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களாடா? என்னடா கெட்ட கனவு மச்சான். ஒன்றும் இல்லை, நீ படு படு. வாட்சி வாட்சி என்னடா வாட்சி? வாட்சி மச்சான். எனக்கு அந்த வீட்டுக்கு போயிருந்தேன்டா. அந்த வீட்டுக்கு முன்னாடி வாட்சி கிடந்ததுடா. வாட்சி எடுத்தோன்னே சுற்றிலும் விசில் சத்தம்டா. நான் பயத்தில் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன்டா. இந்த வாட்சி தான் மச்சான் இது. நாங்கள் இல்லாமல் அவங்க யாரும் அவங்க தனியாக போக சொன்னா? இது ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன் மச்சான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குடா. சரி சரி, ஒன்றும் இல்லை. அந்த வாட்சி எங்கே இருக்கியோ காலை போய் அங்கேயே போட்டுடலாம். ஒன்றும் சரியா? நீ படு. ஒன்றும் இல்லை. மச்சான் என்னடா? அந்த வீடு இங்கே தான்டா இருந்தது. ஏன்னா அந்த வீடு இங்கே தான் மச்சான் இருந்தது. இங்கே எங்கடா போச்சு? தெரியலடா. சரி சரி, அந்த கரும்பு தூக்கி போட்டு கிளம்பும். What you are seeing now is not the beginning. The cycle was closed in.